ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சத்தான சிகப்பு கீரை கூட்டு செய்யலாமா? நான் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ இது கூடவே ஒரு 3-4 பல் பூண்டு பல் தட்டி சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கின பிறகு சிகப்பு கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் 1/4 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதையுமே நான் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான, ரொம்பவே சத்தான சிகப்பு கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.